ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாகவே. ஓகேவா? அதுக்கு உண்டான டாப்பிக்கும் கொடுத்து கீழேயுமே ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நோட்டீஸ் போர்டு இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? சாரோட ஆடியோ வந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இதில் வந்து இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ ஜாயினர் ட்ரைனிங் பீரியட் ஹவு டு கால்குலேட் இன்க்ளூடிங் ஓல்டு மெம்பர்ஸ் ஆல்சோ. இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த இம்பார்ட்டண்ட்டான அறிவிப்பு வந்து நியூ மெம்பர்ஸ் அண்ட் ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தான் பொருந்தும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ட்ரைனிங் பீரியட் விதிமுறைகள். இந்த விதிமுறைகள் நியூ மெம்பர்ஸ் மற்றும் ஓல்டு மெம்பர்ஸ் இருவருக்குமே பொருந்தும். ஜாயினிங் செய்த டேட் வந்து முக்கியமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் எத்தனை நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க. ட்ரைனிங் பீரியட் முடிந்தாலோ ரெகுலர் ஒர்க்கு கிடைக்காது. முதலில் தேவையான ஒர்க்கிங் டேஸ் முடித்திருக்க வேண்டும். ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 3 மாதம் ட்ரைனிங் பீரியடில் இருக்கீங்க, 90 டேஸ் 100 டேஸ் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாலுமே டாஸ்க்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக எத்தனை டேஸே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே பார்ப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு செக் ரெகுலர் ஒர்க்கிங் டேஸ் கம்ப்ளீட் செய்திருக்கீங்களா. ஓகே, இப்போ நான் சொன்னேன்னு அதுதான். செகண்டாக வந்து நீங்கள் சப்மிட் செய்த டாஸ்க்கு சரியாக இருக்கிறதா, ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். சரியா? ரிஜெக்ட் அதிகமாக இருந்தால் உங்கள் ட்ரைனிங் பீரியடை வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? நீங்கள் எப்படி தான் டாஸ்க்கு பண்ணாலுமே நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ட்ரைனிங் பீரியட். ஓகே, அதே மாதிரி டாஸ்க்கு செய்யும் முறை. இங்கே பாருங்கள், டாஸ்க் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான அஃபிஷியல் வீடியோ வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து அதன்படி நீங்கள்லாம் டாஸ்க்கு பண்ணுங்கள். ஓகேவா? ஃபீட்பேக் ரூல்ஸ் எல்லாம் பற்றி இப்போ பார்க்கலாம். ரொம்ப முக்கியம், கவனமாக கேளுங்க. நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து ஏஐ சாட் ஜிபிடி அல்லது வேறு எங்கேருந்து காப்பி செய்து நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? உங்களோட சொந்த அனுபவம் ரியல் ஃபீட்பேக் மட்டுமே எழுத வேண்டும். அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களோட அனுபவம் என்னவோ அதுதான் கொடுக்கணும். ப்ராடக்ட் பயன்படுத்தாமல் ஃபேக் ரிவ்யூ அல்லது ஃபேக் ரேட்டிங்லாம் கொடுப்பது வந்து ரொம்ப தப்பு. ப்ராடக்ட் பயன்படுத்தியிருந்தால் மட்டுமே ஃபீட்பேக் மற்றும் ரேட்டிங் கொடுக்க வேண்டும். ரொம்ப பெரிய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? சில உண்மையான வார்த்தைகள் மட்டுமே நீங்கள் வந்து அந்த இடத்துல டைப்பிங் பண்ணாலே போதும், காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாமல். ஓகே, ஃப்யூச்சரில் வந்து ஃபீட்பேக் வேர்ட்ஸ்லாம் வந்து லிமிட்டாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு 10 to 20 வேர்ட்ஸ் தானே இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையுமே வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆகாமல் இருக்க கவனிக்க வேண்டியவை. டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் இருக்கும் ப்ராடக்டை வந்து நேமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? அதை வந்து சரி பார்க்கணும். டாஸ்க்கு சப்மிஷன் பேஜில் வந்து இருக்கும் ப்ராடக்ட் நேமையும் சரி பார்க்கணும். ப்ராடக்ட் நேம் மற்றும் அமௌண்ட் ரெண்டுமே சரியாக உள்ளதா என்று பார்த்து தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ப்ராடக்ட் அல்லது அமௌண்ட் தவறாக இருந்தால் ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஓகே, சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜாயின் டேட் வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாங்க. ஒன்லி ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் முக்கியம். சரியா? ரிஜெக்ட் அதிகமானால் ட்ரைனிங் பீரியடை வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஏஐயில் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணி நீங்கள் ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. உங்களுடைய ஓன் ஃபீட்பேக்காக மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். ப்ராடக்ட் நேம் மற்றும் அமௌண்ட் சரிபார்த்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? கிளியராக ஃபாலோ செய்யுங்க, சரியாக ஒர்க் செய்யுங்க, உங்கள் ட்ரைனிங் பீரியடை நேரத்தை முடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.